والصلاة والسلام وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமீப காலமாக பிஜே அவர்களும் அவர்களது இலங்கை கிளைக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அப்துல் ராசிக் அவர்களும் சலஃபிகளையும் ஜாக் அமைப்பினரையும் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் சம்பந்தமாக விவாதத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு காட்சியை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக அல் குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமான ஹதீஸுகளையும் ஏற்றிருக்கின்ற முஸ்லிம்கள், உண்மையான முறையில் குர்ஆனையும் சுன்னாவையும் தூய்மையான வடிவத்தில் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களுடைய விவாத அழைப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு அடிப்படை விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விடயத்தை பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பல சந்தர்ப்பங்களில் குர்ஆனையும் சுன்னாவையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற, குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸுகளை மறுக்காத இஸ்லாமிய உறவுகள், தௌஹீத் வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவர்கள், சலஃபிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் சிலர் அல்லது பலர் பல சந்தர்ப்பங்களில் என்ன கேட்கிறார்கள்? அவர்தான் விவாதத்துக்கு அழைக்கிறாரே, உங்களுக்கு போகலாமே, அவர் விவாதத்துக்கு அழைப்பதில் நியாயம் இருக்கிறது தானே, ஏன் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவர்களுடைய விவாத அழைப்பை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சரியாக புரியாததும், இவர்களுடைய விவாத அழைப்பு வரலாற்றையும் இவர்கள் நடத்திய விவாதங்களையும் சரியாக முறையாக பார்க்காததும் தான் இப்படி ஒரு கேள்வி கேட்பதை நியாயமாக பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது இவர்களுடைய விவாத அழைப்பு எப்படி இருக்கிறது? அறிஞர் பிஜே அவர்கள் கடைசியாக ஜாக் அமைப்புக்கும் சலஃபிகளுக்கும் இடுகின்ற அந்த விவாத அழைப்பிலே அவர் விவாதம் நடப்பதற்கு முன்னாலே ஒரு சில முடிவுகளை சொல்லிவிடுகிறார். என்ன? ஜாக் அமைப்பை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த ஜாக் அமைப்பை பற்றி அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண் என்று தூக்கி வீசாமல் ஏற்றுக்கொள்பவர்களை எப்படி அவர் சொல்கிறார்? குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸை ஏற்கும் நீங்கள் வழிகேடர்கள்தான் என்று தீர்ப்பு சொல்லிவிடுகிறார். குர்ஆனுக்கு உள்ளத்தில் மதிப்பு இல்லை என்று விமர்சித்து விடுகிறார். இலட்சக்கணக்கு நம்பிக்கையுள்ள குர்ஆனை விட சிறிய அளவு நம்பிக்கையுள்ள ஹதீஸே உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது என்று ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண் என்று மறுக்காதவர்கள், குர்ஆனை மறுப்பது போன்றும் குர்ஆனை புறக்கணிப்பது போன்றும் குர்ஆனை விடவும் ஹதீஸுகளை மேலே தூக்கி வைத்திருப்பது போன்றும் அந்த விவாத அழைப்பு வீடியோவிலே பேசி அவர் மொத்தமாக குர்ஆனுக்கு முரண் என்று பிஜே அவர்களாலும் அவர்களை சார்ந்தவர்களாலும் மறுக்கப்படுகின்ற தூக்கி வீசப்படுகின்ற ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண் இல்லை, அதை குர்ஆனுக்கு உடன்பாடாக விளங்கிக் கொள்ளலாம் என்று குர்ஆனை வைத்து அந்த ஹதீஸுகளை விளங்க முயற்சி செய்கின்ற அந்த உலமாக்களை, அந்த அறிஞர்களை, அந்த நல்ல மக்களை வழிகேடர்கள் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு விவாதத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னால், இவருடைய நோக்கம் விவாதம் வைத்து எதிர்தரப்பிலிருந்து சரியான கூற்றுக்கள் வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்ற நடுநிலைமையான சிந்தனை போக்கா, அல்லது தன்னுடைய விவாத திறமையை வைத்து
அல்லது ஹதீஸுகளை மறுக்கின்ற அந்த குதர்க்க வாதங்களை வைத்து மக்களை வழிகெடுப்பதுதான் நோக்கமா என்று நாங்கள் நிதானமாக சிந்தித்து அவருடைய விவாத அழைப்பு வீடியோவை பார்த்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவர் விவாதத்துக்கு அழைப்பது சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்ல, மாறாக தான் மக்களுக்கு போதித்த குர்ஆனுக்கு முரண் என்று தன்னுடைய சிந்தனைக்கு பட்ட ஹதீஸுகளை எல்லாம், தன்னுடைய புத்திக்கு முரண் என்று பட்ட ஹதீஸுகளை எல்லாம் தூக்கி வீசுகின்ற அந்த வழிகேட்டை நோக்கி மக்களை அழைத்து செல்வதற்குத்தான் என்பதை புரிந்து கொண்டால், குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸுகளை மறுக்காமல் குர்ஆனை வைத்து ஹதீஸுகளை சரியாக புரிந்து கொள்ளுகிற அந்த முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம், பிஜேயோடு விவாதத்துக்கு செல்வது உண்மை முஸ்லிம்களுக்கு ஆரோக்கியமல்ல, நல்லது அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு விவாத அழைப்பில் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார். ஹதீஸுகளை முரண்பாடு என்று தட்டக்கூடாது என்று பேசுகிற உங்களுடைய வாதம் சரியென்று வைத்து கொண்டால் உங்களுடைய வாதங்களுக்கு என்னுடைய பதில் இருக்காது, என்னுடைய தடுமாற்றத்தை பார்த்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண் என்று கஷ்டப்பட்டு தன்னுடைய புத்திக்கு உடன்படாத, தன்னுடைய சிந்தனை போக்குக்கு உடன்படாத ஹதீஸுகளை மறுக்கின்ற இந்த பிஜே அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களும் சரி, வரலாற்றை படித்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இவர்கள் தூக்கி வீசுகின்ற ஹதீஸுகள் எல்லாம் 1200 வருடங்களாக இஸ்லாமிய உலகத்திலே, அரபு உலகத்திலே வழிகேடர்களால் தூக்கி வீசப்பட்ட ஹதீஸுகளும் விமர்சிக்கப்பட்ட ஹதீஸுகளும் தான். குறிப்பாக முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லப்படுகின்ற வழிகேடர்கள் தன்னுடைய அறிவுக்கு உடன்படாத, தன்னுடைய புத்திக்கு படாத ஹதீஸுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று ஏற்கனவே வீசிவிட்டு போனார்கள். அப்படிப்பட்ட நிறைய ஹதீஸுகளையும் அவர்களுடைய சிந்தனை போக்கிலே சமகால நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் மறுத்த ஹதீஸுகளையும் தான் இன்றைக்கும் பிஜே மறுத்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவர்களோடு விவாதம் வைத்துதான் இந்த ஹதீஸுகள் நியாயமானது, குர்ஆனுக்கு உடன்பட்டு போக வேண்டியது என்று விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புகாரிக்கு விளக்க உரையாக இருக்கின்ற கடலளவு எழுதப்பட்டிருக்கிறது ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள். முஸ்லிம்களுக்கு விளக்கமாக, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுக்கு விளக்கமாக தாராளமாக விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஹதீஸ் கிதாபுகளுக்கு எழுதப்பட்ட விளக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை புரட்டி பார்த்தால் ஹதீஸுகள் விமர்சிக்கப்பட்டதற்கான காரணிகள், ஹதீஸுகளுக்கு எதிராக வைக்கப்பட்ட சந்தேகங்கள் அக்குவேறு ஆணிவேராக அலசி ஆராயப்பட்டு இது குர்ஆனுக்கு முரணானதல்ல, இது குர்ஆனுக்கு உடன்பாடாக விளங்கலாம் என்று எங்களுக்கு முன்னால் வந்த தலை சிறந்த அறிஞர்களால் குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த அறிஞர்களால் மிக தெளிவாக எழுதப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்ட ஹதீஸுகளைத்தான் இன்றைக்கு பிஜேயும் பிஜேயை போன்றவர்களும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு விவாதம் வைத்துத்தான் பிஜேக்கு இதையெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிஜே அவர்கள் மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு, அல்லாஹுவை பயந்து இந்த ஹதீஸுகளுக்கு எங்களுக்கு முன்னால் விளக்கம் சொன்ன அறிஞர்களுடைய விளக்கங்களை நியாயமான சிந்தனை கொண்டு அறிவுபூர்வமாக சிந்தித்தால், குர்ஆனை அழகாக விளங்கி சிந்தித்தால் அந்த ஹதீஸுகள் முரண்படாது, அது நியாயமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு விவாதம் வைத்துத்தான் பிஜி அவர்கள் விளங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் இல்லை. மாறாக 1000 வருடங்களுக்கு முன்னால், 500 வருடங்களுக்கு முன்னால், 300 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் சுன்னாவை அழகான முறையிலே சிந்தித்து விளக்கம் எழுதிய அறிஞர்கள் இன்றைக்கு வீசப்படுகின்ற ஹதீஸுகளுக்கு சொல்லப்படுகின்ற காரணங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அழகாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதை நியாயமாக சிந்தித்தாலே பிஜேவுக்கு நேர்வழிக்கு வந்துவிடலாம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விவாதத்தை ஆசை வைக்கின்ற இஸ்லாமிய உறவுகள். அடுத்தது, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பிஜே அவர்களுக்கு ஒரு விவாதத்தை சந்தித்துத்தான்
சத்தியத்தை விளங்க வேண்டுமா என்று கேட்டால் அவசியமில்லை. நான் இஸ்லாமிய உறவுகளுக்கு கொண்டை சொல்லுகின்றேன். பிஜேயுடைய விவாத அழைப்பையும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுடைய விவாத அழைப்பையும் வரவேற்கின்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். பிஜே அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால் ஹதீஸுகளை பற்றி, ஹதீஸ் கலையை பற்றி, இல்முர் ரிஜால் என்று சொல்லப்படுகின்ற அறிவிப்பாளர்களை பற்றி பேசியிருக்கின்ற அவர்களுடைய பழைய ஆடியோக்கள், பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கள். சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நியாயமான மனதோடு அவர்களுடைய பழைய எழுத்துக்களையும் பழைய ஆடியோக்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். அதை பார்த்தாலே இன்றைக்கு பிஜே ஹதீஸ் விடயத்திலே வழிகட்டு போயிருக்கிறார். தன்னுடைய சொந்த புத்திக்கு படாத ஹதீஸுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே பிஜேயுடைய பழைய எழுத்துக்களும் பிஜேயுடைய பழைய ஆடியோக்களும் பிஜேயுடைய பழைய வீடியோக்களுமே அவர் இன்றைக்கு வழிகேட்டிலேதான் இருக்கிறார் என்பதை, அவர் வைக்கின்ற வாதங்களுக்கு பதிலாக அமையும் என்பதை இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக புரிந்து கொண்டால், விவாத களம் சந்தித்துத்தான் ஹதீஸுகளை விளங்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த நியாயத்தை விளங்கிக் கொண்டால் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற யாரும் பிஜேயுடைய விவாத அழைப்பையோ அப்துல் ராசிக் அவர்களுடைய விவாத அழைப்பையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை விவாதம் இல்லாமலேயே பிஜேயுடைய பழைய எழுத்துக்களையும் வீடியோக்களையும் பேச்சுக்களையும் பார்த்து பிஜேயுடைய வழிகேட்டை புரிந்து கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் ஒரு குறிப்பாக இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு பிஜே அவர்கள் விவாத அழைப்பு விடுக்கிறார். இப்படி விவாத அழைப்பு விடுக்கின்ற பிஜே அவர்களை நாங்கள் இந்தியாவுக்கு சென்று விவாதத்துக்கு அழைத்தோம். சகோதரர் முஜாஹித் பின் ரசீன் அவர்களும் நாங்களும் இந்தியாவுக்கு சென்று, அந்த நேரம் பிஜே அவர்கள் டிஎன்டிஜே உடைய அமைப்பிலே இருந்தவர். அந்த நேரத்திலே டிஎன்டிஜே ஆபீஸுக்கு சென்று அவரை நாங்கள் விவாதத்துக்கு அழைத்தோம். பிஜே அவர்களை நேரடியாக விவாதத்துக்கு அழைப்பதற்கான காரணத்தையும் சொன்னோம். எஸ்எல்டிஜே என்பவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள், டிஎன்டிஜேயிலே இருக்கக்கூடிய ஏனையவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள். எனவே பிஜேயே தாருங்கள், நாங்கள் விவாதம் செய்கிறோம் என்று அழைத்தோம். அந்த வீடியோக்கள் இன்றைக்கும் யூடியூபில் இருக்கின்றன. அன்றைக்கு விவாதத்துக்கு வராத பிஜே ஏன் இன்றைக்கு வர வேண்டும்? சொல்லுவார்கள், செத்த பாம்பை அடிச்சு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? வழிகேடு அம்பலமாகி, தன்னுடைய வண்டவாளங்கள் எல்லாம் அம்பலமாகி, தான் வழிகேடர் என்று நிரூபணமாகி, தன்னை சார்ந்தவர்களே தன்னை கைவிட்டு விட்டு ஒதுங்கி சென்ற பிறகு, தான் உருவாக்கிய ஜமாஅத்து, தான் வளர்த்த ஜமாஅத்து, தான் உருவாக்கிய மாணவர்களே தன்னை ஒரு குழப்பக்காரன் வழிகேடர் என்று பிரிந்து சென்ற பிறகு இவர் விவாதத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இவர் விவாதத்துக்கு அழைப்பது சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கல்ல, அப்பாவி மக்களுடைய மூளையை சலவை செய்து அவர்களை வழிகெடுப்பதற்குத்தான் என்பதை புரிந்து கொண்டால், நியாயமாக சிந்திக்கின்ற குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற உறவுகள் இவர்களுடைய விவாத அழைப்பு என்பது ஒரு பூச்சாண்டி என்பதை என்ன செய்து கொள்ளலாம்? மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே பிஜேவை விவாதத்துக்கு அழைக்கிற காலமும் பிஜே அழைத்த விவாதங்களுக்கு செல்கிற காலமும் பழைய காலம். இப்பொழுது அவர் செத்த பாம்பாகிவிட்டார், அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு விடயத்தை விளங்க வேண்டும். குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய புத்திக்கும் ஒத்துப்போகாத ஹதீஸுகளை எல்லாம் சுய விளக்கம் சொல்லி சொல்லி ஹதீஸுகளை மறுக்கின்ற இந்த பிஜே அவர்களுக்கு அவர்களுடைய நேரடி மாணவன் அப்பாஸ் அலி அவர்கள், பிஜே அவர்களுடைய நேரடி மாணவன், பிஜே அவர்களுடைய வழிகட்ட சிந்தனையை, குர்ஆனுக்கு முரண் என்ற ஹதீஸை மறுப்பதையும், சூனியத்தை மறுப்பதையும், கண்ணூரை மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டு ஒரு பிஜேயுடைய வழிகட்ட சிந்தனையை புத்தகமாக எழுதியவர் அப்பாஸ் அலி அவர்கள். அவர் திருந்தி வந்தார், அவர் விவாதத்துக்கு அழைத்தார். அன்பார்ந்தவர்களே, விவாதம் பயனளித்ததா?
அந்த அப்பாஸ் அலி அவர்கள் அவர் எழுதிய குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் என்ற புத்தகத்துக்கு எழுதிய விளக்கத்தை நியாயமான மன உணர்வோடு நியாயமான சிந்தனையோடு அல்லாஹுவை பயந்து பிஜேயும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களும் வாசித்தாலே விவாதம் ஒன்று தேவையில்லை. அப்பாஸ் அலி அவர்கள் கொடுத்த விளக்கம் ஒன்றே போதும் இவர்கள் திருந்துவதற்கு. இப்படி நியாயமான காரணங்கள் இருக்கிற பொழுது எதற்கு விவாதம்? அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய உறவுகளுக்கு தெரியும், எங்களுடைய மரணித்து சென்ற அறிஞர் அர்ஹம் மௌலவி அவர்கள், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், மண்ணறையை சுவன பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும். அவர் உலகத்திலே வாழுகிற காலப்பகுதியிலே எத்தனை தடவை பிஜே அவர்களை அழைத்தார், வாருங்கள் விவாதிப்போம், பேசுவோம், உங்களுடைய வழிகாட்டை தோலுரித்து காட்டுகிறோம் என்று எத்தனை தடவை அழைத்தார். ஏன் அந்த நேரத்திலே விவாதத்துக்கு வராமல் ஒளிந்தோடிய பிஜே இப்பொழுது ஏன் வர வேண்டும்? நிதானமாக சிந்தியுங்கள் இஸ்லாமிய உறவுகளே. வெறுமனே வழிகேடர்களுடைய கருத்துக்களை நியாயம் காணாதீர்கள், வழிகேடர்களை நியாயப்படுத்தாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிகளை எல்லாம் தன்னுடைய புத்திக்கு முரண் என்பதற்காக தூக்கி வீசக்கூடியவர்கள். எனவே அர்ஹம் மௌலவி அவர்கள் அழைத்தார்கள். அப்பாஸ் அலி அவர்கள் பிஜேவுடைய வழிகேட்டுக்களை எல்லாம் தோலுரித்து காட்டினார்கள். இந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்து ஏற்கனவே அழைக்கப்பட்ட விவாதங்களுடைய நியாயங்களை பார்த்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய பிஜேயும் பிஜேவுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களும் இன்னும் விவாதத்துக்கு அழைக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் சத்தியத்தை ஏற்பது அல்ல, அப்பாவி மக்களை குழப்பிவிட்டு அவர்கள் வழிகேட்டை நோக்கி அழைப்பதுதான் என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னொரு கருத்தை சொல்கிறார் பிஜே அவர்கள். விவாதத்துக்கு ஜாக் அமைப்பை அழைத்த அந்த வீடியோவிலே ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன? விவாதம் வைப்போம், ஜாக் அமைப்பினர் நீங்கள், சலஃப் அமைப்பினர் நீங்கள் சரியென்று வந்துவிட்டால், உங்களுடைய வாதங்கள் சரியென்று வந்துவிட்டால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். அதே போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார், உங்களோடு நட்பாக நடக்கின்ற டிஎன்டிஜே காரர்களும் அந்த வட்டாரமும் உங்களோடு சேர்ந்து விடுவார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கலாம் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றை படித்தவர்களுக்கு, குறிப்பாக தமிழ் உலகத்திலே இந்த குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற இந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், பிஜே அவர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பவரா? அவர் யாரோடு ஒன்று சேர்ந்து பயணித்தார்? அன்பார்ந்தவர்களே, ஆரம்ப காலகட்டத்திலே ஜாக் அமைப்பினரோடு ஒன்றாக இருந்தவர். அன்றைக்கு ஹதீஸுகளை மறுத்திருக்கவில்லை. சொந்த காரணங்களுக்காக, சொந்த பிரச்சனைகளுக்காக, பொருளாதார பிரச்சனைகளை இல்லாத பொல்லாத காரணங்களை காட்டி ஜாக் அமைப்பிலிருந்து உடைத்து கொண்டு வந்து தமுமுகவோடு சேர்ந்து கொண்டார். தமுமுகவோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது அவர்கள் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அந்த நேரம் ஹதீஸ் மறுக்கிற கொள்கையை வெளிப்படையாக சொல்லி இருக்கவில்லை, சூனிய கண்ணூர் மறுப்பு கொள்கையை வெளிப்படையாக சொல்லி இருக்கவில்லை. ஆனால் தமுமுகவிலிருந்து உடைத்து கொண்டு வந்தார். வந்து டிஎன்டிஜேவை உருவாக்கினார். டிஎன்டிஜேவை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்தார்? ஹாமித் பக்ரியை பழிவாங்கினார், சகோதரர் பாக்கர் அவர்களை பழிவாங்கினார். அந்த அதே போன்று அந்த டிஎன்டிஜே அமைப்பில் இருந்து கொண்டு யாரெல்லாம் பிஜேயுடைய கருத்து பிழை என்று பேசினார்களோ அவர்களையெல்லாம் பழி வாங்கினார். இலங்கையிலே எஸ்எல்டிஜேயிலே ஒரு தாயியாக இருந்த சகோதரர் முஜாஹித் பின் ரசீன் அவர்கள் எப்பொழுது சூனியம் இருக்கிறது, அது குர்ஆனுடைய அடிப்படை, கண்ணூர் இருக்கிறது, அதுவும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை என்று பேசினாரோ, பிஜேயுடைய வழிகேடுகளை தோலுரித்து காட்டினாரோ 10-12 வருடங்களுக்கு முன்னாலே தூக்கி வீசினார். அதன் பிறகு அப்பாஸ் அலி, சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்காக புத்தகம் எழுதி வெளியிட்டவர், அதற்காக பல விவாதங்களை சந்தித்தவர். எப்பொழுது குர்ஆனை ஹதீஸை குர்ஆனுக்கு முரண் என்று மறுக்கக்கூடாது, பிஜே வழிகேட்டிலே இருக்கிறார் என்று பேசினாரோ அப்பொழுது அவர் கருத்தில் உள்ள நியாயத்தை பார்க்காமல் அவரை தூக்கி வீசியவர். கடைசியாக என்ன நடந்தது? சகோதரர் அல்தாஃபி அவர்களை தூக்கி வீசினார். எல்லாம் சொந்த பிரச்சனைக்காக. கடைசியாக டிஎன்டிஜே என்ன செய்தது? பிஜே இடத்திலே தில்லுமுள்ளுகள் இருக்கிறது, ஏமாற்று இருக்கிறது என்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லி டிஎன்டிஜேயிலிருந்து தூக்கி வீசினார்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சகோதரர் அல்தாஃபியுடைய நிலைப்பாட்டை பார்க்கலாம், டிஎன்டிஜே உடைய நிலைப்பாட்டை பார்க்கலாம், பிஜே உடைய அணியினரின் நிலைப்பாட்டை பார்க்கலாம். எல்லோரும் சூனியத்தை மறுப்பவர்கள், கண்ணூரை மறுப்பவர்கள், ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண் என்று தான் நினைத்த பிரகாரம் ஹதீசுகளை மறுப்பவர்கள், கொள்கையிலே உண்டு ஆனால் ஜமாஅத்திலே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? பிஜே சொல்கிறாரே, விவாதம் நடத்துவோம், உங்களுடைய கருத்து சரியென்று பட்டால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்கிறாரே, இது பிஜேக்கு தகுதியானதா? இது சகோதரர் அப்துல் ராசிக்கு தகுதியானதா? இலங்கையிலே அப்துல் ராசிக் சிடிஜேயிலே இருக்கிறார், அங்கால எஸ்எல்டிஜே இருக்கிறது. ரெண்டும் கொள்கையிலே வித்தியாசமா? அப்துல் ராசிக்கும் அவர்களை சார்ந்தவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு பிஜே சொன்னால் சரி என்று வெளிப்படையாக பயணிக்கிறார்கள். எஸ்எல்டிஜே பிஜே சொன்னால் எங்களுடைய கொள்கை என்று மறைமுகமாக பயணிக்கிறார்கள். ஏன் இரண்டு கூட்டத்துக்கும் நிர்வாக ரீதியாக ஒன்றுபட முடியாது? ஏன் இந்தியாவிலே டிஎன்டிஜேவுக்கும் பிஜேவுக்கும் அல்தாஃபிக்கும் ஒன்றுபட முடியாது? கொள்கை ஒன்றல்லவா? ஏன் நிர்வாகத்தை வேறு வேறாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சுருக்கமாக சொல்கிறேன், வழிகேடர்கள் நீங்கள். ஒன்றுபட்டு போகிற பக்குவம் உங்களிடத்திலே இல்லை. சொந்த கருத்துக்களை நிறுவுவதற்காக, சொந்த தலைமைத்துவத்தை நிறுவுவதற்காக, தனக்கென்று 10 பேர் ஆமாசாமி போடுகின்ற, தலையாட்டுகின்ற 10 பேரை வைத்துக் கொள்வதற்காக சமூகத்தை உடைப்பவர்கள் நீங்கள். எனவே இன்றைக்கு பிஜே வீடியோவில் இருந்து கொண்டு ஜாக் அமைப்பினரே வாருங்கள் விவாதத்துக்கு, நீங்கள் உங்களுடைய கருத்து சரியென்று பட்டால் ஒன்றுபட்டு பயணிப்போம் என்பது ஒரு பூச்சாண்டி வித்தை என்பதை மறந்து விடாமல், குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற சமூகம், ஹதீசுகளை குர்ஆனுக்கு முரண் என்று மறுக்காத என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நேசத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்கிறேன், இவர்களுடைய விவாத அழைப்பை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இவர்கள் அப்பாவி மக்களுடைய மூளையை சலவை செய்து வழிகெடுப்பதற்காகத்தான் விவாத அழைப்பு விடுக்கிறார்களே அல்லாமல் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கல்ல. சத்தியத்தை அறிந்து கொள்கிற எண்ணம் இருந்தால் சகோதரர் பிஜே அவர்களுக்கும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் எஸ்எல்டிஜே, டிஎன்டிஜே இது போன்ற வழிகெட்ட அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகின்றேன், 1200 வருடங்களாக குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் எழுதிய அறிஞர்களுடைய விளக்கங்களை இஹ்லாஸோடு மன தூய்மையோடு பாருங்கள், நேர்வழி கிடைக்கும். பிஜே அவர்கள் 20 வருடத்துக்கு முன்னால், 25 வருடத்துக்கு முன்னால் ஹதீஸ்களை சம்பந்தமாக, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சம்பந்தமாக பேசிய பழைய எழுத்துக்களை, வீடியோக்களை பாருங்கள், நிச்சயமாக நேர்வழி பெறலாம். பிஜேவுடைய மாணவனாக இருந்து வழிகேட்டிலிருந்து தௌபா செய்து மீண்ட அப்பாஸ் அலி அவர்களுடைய எழுத்துக்களை வாசியுங்கள். சகோதரர் முஜாஹித் பின் ரசீன் அவர்களுடைய வீடியோக்கள், எழுத்துக்களை பாருங்கள். என்ன இஸ்மாயில் சலஃபி அவர்கள் எழுதிய எழுத்துக்களை பாருங்கள். மிக தெளிவாக சத்தியத்தை விளங்கிக் கொள்ளலாம். விவாதம் வைத்துதான் சத்தியத்தை விளங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிஞர் பிஜே அவர்களுக்கும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் அவர்களை நம்பி கண்ணை மூடிக்கொண்டு செல்லுகின்ற அவர்களுடைய உறவுகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டு சிடிஜே உடைய நாமத்துக்கு கீழால் விவாதத்துக்கு அழைக்கிறார், சலஃபிகளை நையாண்டி செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், 1400 வருடமாக ஹதீசுகளை பாதுகாப்பதற்கு போராடி கஷ்டப்பட்டு விளக்கம் எழுதிய அறிஞர்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, சஹாபாக்களையும் தூக்கி வீசிவிட்டு, என்ன சஹாபாக்களை நையாண்டி பண்றது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது மூளையில முடுக்குல நடந்த தப்பு தவறுகளை எடுத்துக்காட்டி சஹாபாக்கள் பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று மேடை போட்டு பேசுகின்ற இந்த அப்துல் ராசிக் அவர்கள் இன்றைக்கு விவாதத்துக்கு அழைக்கிறார். எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் உலகத்துக்கு வந்து 1400 வருடங்களுக்கு பின்னால் வந்த ஒரு தமிழ் உலக அழைப்பாளர் பிஜே அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த அப்துல் ராசிக் அவர் துடிக்கிறார் என்றால், அவர்களுடைய கருத்துக்களை சந்தைப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் என்றால், இவர் நியாயமான மனிதரா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த தப்பு தவறுகளை காட்டி சஹாபாக்கள் பின்பற்ற தகுதியற்றவர்கள், அவர்களுடைய சிந்தனைக்கு முகம் கொடுக்க முடியாது, அவர்களுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசுகின்ற அப்துல் ராசிக் 1200 வருடங்களாக ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி தூய்மையான முறையிலே குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்த அறிஞர்களுடைய விளக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதையெல்லாம் தூக்கி வீச வேண்டும் என்று பேசுகின்ற அப்துல் ராசிக்
1400 வருடங்களுக்கு முன்னால வந்து தான் உலகத்தில் வாழும் பொழுதே பல தப்புகள் தவறுகள் செய்தவர், பிழை செய்தவர் என்று தன்னை சார்ந்த ஜமாஅத்தினர்களாலேயே தூக்கி வீசப்பட்ட இந்த பிஜேயுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய கொள்கையை வளர்ப்பதற்கும் இந்த அப்துல் ராசிக் பாடுபடுகிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சுன்னாவை தூய்மையாக ஏற்றுக்கொள்கிற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன், இவர்களுடைய விவாத அழைப்புகளை எல்லாம் காலுக்கு கீழால் போட்டு மிதியுங்கள். இவர்களுடைய வீடியோக்களை உங்களுக்கு அடிப்படை அறிவில்லாமல் பார்க்காதீர்கள். நாளைக்கு நீங்களும் ஹதீசுகளை மறுக்கின்ற வழிகேடர்களாகி போகலாம். பிஜேயுடைய எழுத்துக்களை வாசிக்காதீர்கள். உங்களுக்கு அடிப்படை அறிவில்லையா? வாசிக்காதீர்கள். உங்களுக்கு அடிப்படை இஸ்லாத்தை பற்றிய அகீதா தெளிவில்லையா? இவர்களுடைய எழுத்துக்களை வீடியோக்களை பார்க்காதீர்கள், வாசிக்காதீர்கள். நாளைக்கு நீங்களும் இவர்களுடைய மாயாஜால வித்தைகளை பார்த்து வடிகட்டு போய்விடலாம் என்கிற தாழ்மையான ஒரு வேண்டுகோளையும் இஸ்லாமிய உறவுகளை நோக்கி நான் வைத்துக் கொள்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வீடியோவை பார்த்த பிறகும் காரசாரமான ஏச்சுக்கள் வரலாம், காரசாரமான விமர்சனங்கள் வரலாம், காரசாரமான பேச்சுக்கள் வரலாம். அல்லாஹ் போதுமானவன். பிஜே அவர்களுக்கும் சரி, சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் சரி, அவர்களுக்கு பின்னால் ஹதீஸ் மறுப்பு வழிகட்ட கொள்கையிலே நீடிப்பவர்களும் சரி, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வல்லவன் ரஹ்மான் குர்ஆனையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு, குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கின்ற ஹதீஸையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய புத்திக்கு படுகிறதோ படவில்லையோ ஹதீஸ் சஹீஹா அறிவிப்பாளர், நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்தால் உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்திலே வாழச் செய்து சத்தியத்திலே மரணிக்க செய்வானாக. அறிஞர் பிஜே அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் ஹதீஸை ஹதீஸாக புரிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திலே வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆழமான பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.